பேசுப்பா. ஹாய் பாரு, எப்படி இருக்கீங்க? ஹாய் குரு, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். டாம் நல்லா கோர்த்து விட்டீங்க. ஓகே, தேங்க்யூ. பாரு, ஒன்றும் இல்லை, சிம்பிள். உங்களோட கேம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒன் லைன்ல சொல்லிடுறேன். என்னன்னா, நான் உங்களை நிறைய இடத்துல உங்க மேல கோவப்பட்டிருக்கேன், உங்களோட கருத்துக்களுக்கு அகைன்ஸ்டா இருந்திருக்கேன். ஒரே ஒரு பாயிண்ட் நான் ரொம்ப அட்மையர் பண்ற ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருக்கு 6.5 வயசுல. அந்த பொண்ணு வந்து எப்படி வளரும் நான் ஆசைப்படுறேன்னா, எதுக்கால எவ்வளவு பெரிய ஒரு மசிலோட ஸ்ட்ரென்த்தோட ஆம்பளை இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அவள் லைஃப்ல என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் அவள் ஃபேஸ் பண்ணணும், அப்பாவோட சப்போர்ட் இல்லாம ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுற ஒரு அப்பா நானு. அதை வந்து என்னதான் உங்க கேம் மேல எனக்கு 1008 கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீங்க அந்த ஃபியர்லெஸ்ஸா ஒன்று பண்ணுவீங்கல்ல, எவன் வந்தாலும் நான் நிப்பேன். எனக்கு தெரியும் இந்த ஷோவோட டிஆர்பி குயின் நான் தான். இந்த ஷோ வந்து நான் இல்லாம டிஆர்பி இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு மாசா ஒன்று பண்ணிட்டே இருப்பீங்க. அது நிறைய இடத்துல நெகட்டிவா இருக்கு, நிறைய இடத்துல பாசிட்டிவா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் பாருதான். நான் என்னோட கருத்துக்களுக்கு, என்னோட முடிவுகளுக்கும், நான் பண்ற விஷயங்களுக்கும் நான் பொறுப்பு. இதுதான் நான், இது என்னோட முடிவு. தப்பா இருந்தா நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நான் வந்து என் பொண்ணு இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். உங்களை ஃபாலோ பண்ற நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, என் கூட நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அட்மையர் பண்றாங்க பாரு. நீங்க அதை விடவே விடாதீங்க. நிறைய பேர் அந்த வந்து என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கான்ற கருத்துக்களுக்கும் சரி, உங்களோட முடிவுகளுக்கும் சரி, நீங்க பொறுப்பு அப்படின்னு ஒரு தைரியமா இருக்கீங்களா, உங்க தைரியத்தை நிறைய பேர் வந்து அட்மையர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய இடத்துல உங்களுக்கு அகைன்ஸ்டா கருத்துக்களும் பதிவு பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஓகே, பட் ஸ்டில் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நீங்க 2 பேரும் சேரும்போது உங்க 2 பேர்த்தோட பாண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் த ஷோ கூட இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை ரொம்ப அட்மையர் பண்றேன். தேங்க்யூ பாரு. கண்டிப்பா. நாங்க வந்து ஒன்ஸ் ஒரு சப்போர்ட்ஸ் அப்படின்னு வந்து குடுத்துட்டோம்னா, அது கடைசி வரைக்கும் அது வந்து இருக்கும். அதனால அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா, நம்ம ஏன் வந்து பகுத்தறிவாளர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருத்தவங்களுடைய கருத்த எ என்ன சொல்றாங்க, அத பகுத்தறிஞ்சு அத அவங்க கிட்ட வந்து ஒரு உரையாடலா வச்சு, அ அத வந்து ஒரு கொஸ்டின் பண்றதும், அத டிபேட் பண்றதும் தானே நமக்கு இறைவன் என்ன சொல்றது? சாரி, நமக்கு வந்து ஒரு மூளையையும், வாயையும் குடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது வந்து இ ஐ ஐ டோன்ட் மைண்ட். நீங்க உங்க கருத்துக்கள வைங்க. அதுக்கான எதிர்கருத்துக்கள நானும் வைக்கிறேன். அத நம்ம பேசுவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நான் நான் எங்கேயுமே பண்ணுவேன். ஸோ அதனால ஐ ஆல்வேஸ் அக்செப்ட் கிரிட்டிசிசம் அண்ட் ஐ வில் கோ ஃபார் இட் ஆல்வேஸ். ஸோ தேங்க் யூ ஸோ மச் கமருதீன் ஸ்குவாட்ல இருந்து குரு அவர்களுக்கு. பாரு, நல்லா இருங்க. தேங்க்யூ குரு. நல்லா இருங்க பாரு. கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு லைஃப்ல சக்சஸா இருக்கு. என்னோட ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். அவங்களுக்கு இது அடிக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ குரு. தேங்க்யூ டாம். நெக்ஸ்ட் வந்து ஆனட்டர் வந்து வருவாப்புல பாரு நைட்டு. ஓகே, நாங்க நைட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு ஓட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுவேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, டாம் 12 மணி ஆகப்போகுது, யாராவது வந்து ஓட் போடலனா ப்ளீஸ் கைஸ் அப்படின்னு மேலே ஸ்பீக்கர் வந்து எல்லாரும் போய் ஹாட்ஸ்டாரில் ஓட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனட்டர் வந்து எப்போவுமே சொல்லுவார். அடுத்து 12 மணி ஆனதுக்கப்புறம் அடுத்த ஓட் வந்து இதாயிரும் இல்லையா, அந்த போல் ஓப்பன் ஆயிடும்ல. ஓப்பன் ஆனதுமே திரும்ப அடுத்த போல் ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ், இன்னைக்கான ஓட்டையும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ரிமைண்டர் பண்ணிட்டே இருப்பாரு. அண்ட் ஐ திங்க் ஹி met you in the fan meet. ஆமா. நான் பார்த்திருக்கேன். அவர் வந்து நம்மள ஃபேன்ஸ் மீட்ல கேட்ச் அப் பண்ணாரு. எஸ், ஹாய். வணக்கம் தோழர் பாரு, உங்களுக்கு என்னுடைய செவ்வணக்கம். வணக்கம், செவ்வணக்கம் தோழரே, சொல்லுங்க. வணக்கம். அடுத்த நாள் ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாங்கன்னு ஈவினிங் நியூஸ் தெரியுது எனக்கு. என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர். நான் தஞ்சாவூர்ல இருந்து உங்களை மீட் பண்ண வந்தேன்னு சொல்லி உங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டேன். ஞாபகம் இருக்கு? ஆமா. 10 மணிக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு கடைசி பஸ்ஸை பிடிச்சி ஓடி வரேன் பாருவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ உங்க மேல அன்பின் மிகுதியால வந்ததும் உங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பி. அதோட என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கமருதீன் நான் சொல்ல ஸ்பாரு 2 பேருடைய ஃபேன் மீட்டையும் லைவ் பிளாக் பண்ணேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஐ டிட் தட். வந்து ஒரு அவ்வளோ தூரம் கடந்து வந்து 400 கிலோமீட்டர் கடந்து வந்து பாருவை பார்த்தா மட்டும் பத்தாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை மற்ற பாரு ஃபேன்ஸோட ஷேர் பண்ணணுன்றதுக்காக ஐ ரியலி ஃபெல்ட் ஹாப்பி தட் டே. அது வந்து எனக்கு ரொம்ப உங்களை பார்த்து மிக்க மகிழ்ச்சி பாரு. ஒரே ஒரு மெமரபிள் மூமெண்ட் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் உங்களுடைய ஷோவில் வந்து நிறைய மூமெண்ட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண மூமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து என்னை ரொம்ப நான் ரெஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப நான் அட்மையர் பண்ணுற மூமெண்ட் என்னன்னா, அந்த அந்த ஹாஸ்டல் வார்டனாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து உங்களை எல்லாரும் கார்னர் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள்
யூ ஆர் பாரு. ஓகேவா? நீங்க வந்து யூ கேன் டூ எனிதிங். எவ்வளவு டவுனா இருந்தாலும் யூ கேன் ஓவர் கம் யுவர் மெல்ட் டவுன் அண்ட் சக்சீட் இன் யுவர் லைஃப் அப்படின்றது மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே யூ டு யூ பாரு. அதுதான் தட் இஸ் வாட் ஒன் திங். பாரு, அப்புறம் நீங்க என்னுடைய மனதுக்கு நெருக்கமான கீழ்வெண்மணி கிராமத்தை வந்து நீங்க ஐ எம் ரியலி ஹாப்பி யுவர் பெரியாரிஸ்ட் அண்ட் லெஃப்டிஸ்ட். ஒரே ஒரு தடவை நீங்க வந்து என்னுடைய மனதுக்கு நெருக்கமான கீழ்வெண்மணி கிராமத்தை நீங்க ஒரு நாள் விசிட் பண்ணீங்கன்னா ரொம்ப எனக்கு ஐ வில் பி ரியலி ஹாப்பி ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் தி கண்டிப்பா. ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. கண்டிப்பா ஆனட்டர். எனக்கு கண்டிப்பா நான் விசிட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ வந்து என்னன்னா, அம் நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த வீடு வந்து உங்கள பல நேரங்கள்ல உட்கார வைக்கும். ஆனா, நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப எழுந்து வரவே முடியாது. ஸோ, அதனால தான் நான் வந்து என்ன நமக்கு அங்க பேசுறதுக்கு ஆள் இல்ல, என்னுடைய எமோஷன்ஸ ஷேர் பண்றதுக்கு ஆள் இல்லாத டைம் இருக்கும்போது கூட, நான் தனியா போயிருவேன். ஏன்னா, எனக்கு கடைசி எனக்கு எப்போதுமே தெரியும், நோபடி இஸ் கோயிங் டூ ஹெல்ப் யூ. யூ ஹேவ் டு ஹெல்ப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் வந்து உலக நியதி. என்னதான் நமக்கு நெறையா ஃப்ரெண்ட்ஸு, அம்மா, நம்ம கணவர், லவ்வர், பாய் ஃப்ரெண்ட் என்ன யார் வந்தாலுமே, எண்ட் ஆஃப் த டே உனக்கு நீ மட்டும் தான் இருக்கிற. அது நான் நான் எப்போதுமே அத நான் பிலீவ் பண்ணுவேன். இவங்க எல்லாருமே நம்ம லைஃப்ல வந்து ஒரு சில மொமெண்ட்ஸ வந்து குடுத்துட்டு போயிருவாங்க. அண்ட் அந்த மொமெண்ட்ஸுக்காக நம்ம வந்து இருக்கலாம். அதை தாண்டி வந்து நமக்கு நாம மட்டும் தான் எப்போதுமே. ஸோ, அதனால அந்த வீட்லயும் எனக்கு வந்து எல்லாரும் ஒரு ஒரு கார்னரிங் ஜோன்லாம் வந்து வரும்போது, எவ்வளவு தாண்டா நம்மளும் வந்து அடிக்கிறது, எவ்வளவு தாண்டா நம்மளும் பேசுறதுன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்பலாம் நான் பாட்டு என்னுடைய அந்த தனிமை ஜோனுக்கு போயிட்டு நான் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆவேன். அத நீங்க ரொம்ப அழகா நோட் பண்ணதுக்கு நன்றி. அண்ட் கண்டிப்பா நான் வந்து விசிட் பண்ணுவேன். As a கண்டிப்பா விசிட் closing பண்ணுவேன் தோழரே. as a closing நோட்டா வந்து உங்கள்ட்ட ஒரே ரெக்வெஸ்ட். உங்களுடைய பாண்ட் வித் போத்தன் ராஜ், ஜான், காவ்யா ஆ. எல்லாரோடையும் பார்க்க அழகா இருக்கு. அது கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. யுவர் ஸ்ட்ரென்த் as well as அவர் சப்போர்ட் அப்படின்றத I just want to convey it here. Thank you, பாரு. எஸ். ரொம்ப நல்லா நோட் பண்ணீங்க. போத்தன்ராஜ், ஜானு, காவ்யா எல்லாரையும் நோட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி நெறைய நண்பர்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் வி கைஸ் ஸ்டே பிரைவேட். இவங்க மட்டும் தான் வந்து வெளியில தெரியிறாங்க. தேங்க் யூ சோ மச் அனட்டர். Thank you, தேங்க் யூ. thank you, Tom. Thank you, பாரு. Thanks for the தேங்க் யூ opportunity. அனட்டர். நெக்ஸ்ட் இட்ஸ் செயோன். செயோனும் ஆக்சுவலி ரிவ்யூலாம் பண்றாரு. அவரோட யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு சப்போர்ட்டாவும் போட்டிருக்காரு, எதிர்கருத்தும் போட்டிருக்காரு. பட் வந்து ஈவன் தோ அவருக்கு மாற்று கருத்து இருந்தாலும் சொன்னாலும், எந்தெந்த இடத்துலலாம் நீங்க நல்லது பண்ணியிருக்கீங்க, இல்ல பாரு பண்றது சரிதான் அப்படின்றத வந்து நெறைய இடத்துல அவர் ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு. என்னோடையும் வந்து ஸ்பேஸ்ல நெறைய நேரத்துல பேசியிருக்காரு. எஸ் செயோன். ஹாய் டாம், ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாய் பாரு, எப்படி இருக்கீங்க? வணக்கம் செய்யோன். ஹாய். நீங்க எனக்கு யூஆர் பெர்சன் நீங்க எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தீங்க எஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல? எஸ் எஸ் ஞாபகம் எஸ் இருக்கு. எஸ் எஸ் அதாவது பாரு, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர்கிட்ட 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டு வைக்கிறது வந்து எந்த அளவுக்கு அது ஹர்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ஏன்னா நீங்க பிஸியா இருப்பீங்களா, ஐ டு நாட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் ஆக்சுவலி அரவுண்ட் யூ. ஸோ அந்த இடத்துல ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். அதனால வந்து லைஃப் ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படின்றது ரொம்ப பெருசு பாரு. ஸோ விஷ் யூ ஆல் சக்சஸ் அப்படின்னு பேசணும். அண்ட் 2 நிமிஷம் தான் நமக்குள்ள அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது இருந்தது. அண்ட் மோர் ஓவர் வந்து நான் உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தவங்க ஒரு ரீசன். பட் ஆமா வந்து பிஆர்னு சொன்ன மாதிரி என்ன வந்து நிறைய ரீசன் சொன்னாங்க. இவன் மதுரைக்கார பையன், அந்த பக்கத்துல இருந்து வர்றதுனால பார்வதி ஆதரிச்சிருக்கான். அண்ட் ஆஹா. ஆமா ஆமாங்க. நாங்க மதுரைக்காரங்க. நாங்க சப்போர்ட் பண்ணிப்போங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? எனக்கு புரியலையே. ஏன்பா நான் பண்ணா மட்டும் ஏன்பா எல்லாத்தையும் வந்து குறை கண்டுபிடிக்கிறீங்க? இல்ல எனக்கு இன்னொரு ஒரு ஃபெலோ மதுரைக்காரரு சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு ஏன்பா வலிக்குது? அப்கோர்ஸ் அங்கதான் பாரு. நான் வந்து ஒரு விஷயத்த ஆக்சுவலா நான் வந்து ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட், தமிழ் தேசிய தளத்துல வந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபர். பார்வதி வந்து ஓ! பாத்தீங்கன்னா ஒரு டிராவிடியன் ஸ்டாக்கு. ஷி வந்து ஒரு பெரியாரிஸ்டா தன்னை அடையாளப்படுத்திக்க கூடியவங்க. நிறைய ம்ஹ்ம். முரண்பாடுகள் அப்படின்றது நம்ம 2 பேருக்கு நடுவுலயுமே இருக்கும். அந்த ஐடியாலஜி எல்லாம் தாண்டி நீங்க பிக் பாஸ் ம், ம், வீட்டுக்குள்ள இந்த கேம்னு ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ ம். நீங்க வந்து டிஃபரெண்டான ஐடியாலஜி கொண்ட பெர்சன்றதுக்காக நான் உங்களை வெறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இஃப் யூ ஆர் டூயிங் ம், ம். ரைட், அதை நான் வந்து நீங்க ரைட்ன்றத சுட்டி காட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நான் அதை தான் பண்ணேன். அண்ட் உங்களை நிறைய இடங்கள்ல கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்கேன், டாம் சொன்ன மாதிரி. அது வந்து ஒரு ம். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா தான் இருந்திருக்கு. உங்களை வச்சு அவதூறு பரப்புறது, இல்லாததை சொல்றது, ஒரு ஒரு தப்பான விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. இட்ஸ் நாட் லைக் தட். ஆக்சுவலா அதுவுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா மக்கள்கிட்ட வந்து படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு.
அண்ட் அண்ட் பார்வதி அண்ட் கமருதீன் அவங்க 2 பேருக்கு நடுவுல எவ்வளவுதான் வந்து மாற்று கருத்துக்கள் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அந்த பாண்டுன்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் ஆரம்பத்துல வந்து நீங்களும் எந்த விதத்திலயுமே ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ன்றது கேம் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுலாம் நான் ரொம்ப கிளியரா இருப்பேன். பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது கமருதீனோட கேமையும் அஃபெக்ட் பண்ணுச்சு, பார்வதியோட கேமையும் அஃபெக்ட் பண்ணுச்சு. சோ அது எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருந்தது. பார்வதி வந்து ஒரு டைட்டில நோக்கி நகரக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன். ஏன்னா நான் வந்து ட்வீட் பண்ணிட்டேன். டாமுக்கு நல்லா தெரியும். ஐ ட்வீட்டட் விஜே பார்வதி வில் பி த டைட்டில் வின்னர் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல நான் போட்டுட்டேன். அது ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸுக்கு போய் சேர்ந்துருச்சு. அப்படிங்கிறப்போ நம்ம டைட்டில் வின்னர்னு யோசிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சனோட அந்த விஷயம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னால பாதிக்கப்படுது அப்படின்றப்போ எனக்கு அந்த கிரிட்டிசிசம் இருந்தது. பட் அந்த கோப்பை அது எல்லாத்தையும் கடந்து உண்மையான உறவுகளை நம்ம சம்பாதிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. டைட்டில் வின்னருக்கு கிடைக்காத ஒரு உண்மையான உறவை வந்து நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அத லைஃப் லாங் விஜே பார்வதி கேரி பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஐ வில் பி மோர் ஹாப்பி. அண்ட் பார்வதி இண்டிவிஜுவலா ரசிக்கிறவங்களை விட என்னோட யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல பாருதீன் 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 டே யாரா நீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ பார்க்கும்போது என்னையுமே பார்வதியின் கமருதீன் சிப்பர்ஸா மாத்திட்டீங்களடா. நானே ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டட் பார்வதியை தனியா ரசிச்சிட்டு இருந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் பார்வதியும் கமருதீனையும் சேர்த்து ஜோடியா பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது ஓ மை காட் நம்மளே இப்படி மாறிட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளும் ஒரு ஷிப்பர் ஆயிட்டோமே. ஆமா என்னைய அப்படி ஆக்கிட்டானுங்க பார்வதி, என்ன பண்றதுன்னு தெரியல. சோ அது மாதிரி ஐடியாலஜி எல்லாம் கடந்து அஸ் அ பர்சனா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ சப்போர்ட்டட் யூ அண்ட் ஐ ப்ரௌட் தட் ஐ சப்போர்ட்டட் யூ திஸ் சீசன் அண்ட் விஷிங் யூ ஆல் சக்சஸ் பார்வதி. தேங்க்யூ செய்யோன். இதுக்கு வந்து ஒரு விடையா நான் வந்து சொல்றது என்னன்னா, நான் இந்த பிக் பாஸ் சீசனுக்கு வரலைன்னா இப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப்போ அந்த ஒரு இமோஷன்ஸோ வந்து எனக்கு இந்த லைஃப் டைம்ல கிடைச்சிருக்காது இல்லையா? ஸோ அதனால ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் வாட் எவர் ஹேப்பன்ட் பாசிட்டிவ் ஃபார் மீ. சரி நாங்கள் இப்போ 2 பேருமே வந்து ஷோ பார்க்கல. ஏன்னா ஷோ பார்த்தோம்னா எஸ் அஃப்கோர்ஸ் வந்து மாற்று கருத்தில் எங்களுக்குள்ளேயே வந்து ஏற்படும். பட் அதையும் தாண்டி வந்து சம்திங் பியூர் இஸ் ஹேப்பனிங், சம்திங் பியூர் பாண்ட் இஸ் ஹேப்பனிங். அதை அது 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 வந்து என்னவாக மாறும் அதையெல்லாம் தாண்டி வந்து அந்த இமோஷன் ட்ரூவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுதானே எனக்கு தேவை. இப்போ 10 பேர் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறத தாண்டி ஒரு நபர் நமக்கு உண்மையாக இருக்கிறது வந்து முக்கியம் இல்லையா? ஸோ அது அந்த வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு ஒரு மாற்று கருத்தல்கள் இருக்கலாம். நம்ம நம்பின ஒரு பர்சன் பின்னாடி வேற ஏதாவது பேசியிருக்கலாம். ஏன்னா அந்த வீடு அந்த மாதிரி வந்து யோசிக்க வைக்கும். நம்ம கிட்ட இவங்க இப்படிதான் பேசியிருப்பாங்களோ, இவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க மேல ஒரு நம்பிக்கை வராது. எனக்கே நிறைய நேரங்கள்ல வந்து கம்மு மேல ஒரு சில டவுட்ஸ் வந்து இருந்தது, விமர்சனங்கள் இருந்தது. அது எல்லாமே அந்த வீடு செய்யற ஒரு விஷயம். பட் அதை தாண்டி வந்து வெளியில ஒரு வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது வந்து ஐ எம் ஹாப்பி ஃபார் வாட் எவர் ஹேப்பன் அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரு ஜோன்ல வந்து இருந்துக்க வேண்டியதா. எஸ் என்ன பண்றது? இமோஷன்ஸ் வந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ யா. அண்ட் தேங்க்யூ டாம் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பார்வதிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு அது தெரியும். ஸோ நான் வந்து லிசனர் மூவ் பண்ணிக்கிறேன் டாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. யா டாம், டேக் கேர் பாரு. யா பிலீவ் இன். தேங்க்யூ. யா பாய். யா எஸ் அடுத்து வந்துட்டு ஜெனி ஃப்ரம் டென்மார்க். ஜெனி ஃப்ரம் டென்மார்க். எஸ். ஹாய் பாரு. ஜெனியும் நானும் வந்து சீசன் 7ல இருந்து டிராவல் பண்றோம். சொல்லுங்க ஜெனி. பேசுங்க ஜெனி. பேசுங்க பாருட்ட பேசுங்க. ஓகே. ஹாய் பாரு, இஸ் ஜெனி ஃப்ரம் டென்மார்க். ஹாய் ஜெனி, நல்லா இருக்கீங்களா? டென்மார்க் எப்படி இருக்கு? செம்மையா குளிருது. லைக் இட்ஸ் வின்டர் ஹியர், ஸ்னோவிங். ஆனா ஐ ஃபீல் லைக் ஹாப்பியா இருக்கு உங்ககிட்ட பேசும்போது. ரியலி தேங்க்யூ ஜெனி. அந்த குளிர்லயே பல்லு நடுங்கிட்டு பேசுறீங்கன்னு தெரியுது. நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் யூ பிளேட் அ கிரேட் கேம். உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்ல வரையில. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ். லைக் நான் ஸ்டார்டிங்கில் உங்களோட ஃபன் எலிமெண்ட்டை தான் பார்த்தேன். லைக் எப்படின்னா, நீங்கள் பேசுகிற விதம்,
உங்களோட கவுண்டர்ஸ், எஸ்பெஷலி வித் யூ அண்ட் திவாகர் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பேன். நான் விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன். லைக் whenever I have a stress day அப்படி உங்களோட குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். பீப்புள் வில் உங்களோட பக் ஹேட்டர்ஸோ. ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் டாம். ஹலோ ஹலோ, ஜெனி Yeah, பேசுறது கேக்குதா? கேட்கல. இப்ப கேக்குதா பாரு? இப்போ ஆ, இப்போ ஆ. வந்துருச்சு இப்போ வந்துருச்சு. யா என்ன கேட்டுச்சு உங்களுக்கு? திவாகர் பத்தி பேசிருந்தீங்க when you ஆ have a stressful யா day. யா யா உங்களோட காம்போ வித் திவாகர் வாஸ் ஃபனி. எனக்கு அது அவ்வளோ நான் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு எப்பப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான டே வரும்போது நான் உங்களோட ஃபன் கவுண்டர்ஸ், உங்களோட சாங் செலெக்ஷன்ஸ் அந்த மூமெண்ட்ல எஸ்பெஷலி அந்த எப்படின்னா அந்த எங்கள் விட்டு எல்லா நாளும் கார்த்திகை லா லாலலா லா லா. அதெல்லாம் உங்களோட ஸ்லாங் எல்லாம் வேற லெவலில் ரிப்பீட் மூட்ல பார்த்துருப்பேன். நடந்ததுக்கு ஏற்ற மாதிரி பாடல் மைண்ட்ல வந்துருச்சு. சரி நம்ம தான் வந்து மனசுலயே எதுவும் வச்சுக்க மாட்டோமே, டப்பு டப்புன்னு பேசிடுவோமே. அதனால அதேதான். எங்கள் விட்டு எப்படி எல்லா சொல்றீங்க? நாளும் கார்த்திகை, நீங்களே விளையாண்டு நீங்களே கோப்பையே எனக்கு கொடுத்துக்கோங்க அப்படின்னு. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி எனக்கு அந்த எஸ் எஸ் ஃபைனல் அதெல்லாம் ஐ மூமெண்ட். திங்க் ஒரு கட்டத்துல பயங்கர வைரல் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க இன்ஸ்டாகிராம்ல எவிக்ட் ஓ மை ஆனதுக்கு காட், அப்புறமேட்டு அதேதான். அதெல்லாம் வேற லெவல் ட்ரெண்ட். எஸ், நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஓ ரியலி ரிப்போர்ட் மூட்ல பார்ப்பேன். அண்ட் ஃபைனல் ஸ்டேஜில் இவங்களுக்கெல்லாம் கோப்பை கொடுக்கும்போது கடைசி எனக்கு இந்த பாட்டு தான் போடணும் போல இருந்துச்சு. என்னோட இதான் போட்டேன். இந்த இன்ஸ்டா ஸ்டேட்டஸில் அதான் போட்டேன் நீங்கள் பாடினது. போங்கடா நீங்களும் உங்களோட கோப்பைன்னு சொல்லி விட்டுட்டேன். பட் ஃபார் மீ BB9 இஸ் பாரு. ஓகே, யூ ஹலோ நெயில்ட் இட். கேக்குதா? யா எனக்கு கேக்குது, ஐயோ பாருக்கு தான் கேக்குது. ஃபார் மீ BB9 இஸ் அதுல ஸ்டாப் ஆச்சு. ஒன்லி பாரு. பிஜே பாரு. ஓ பாரு பாரு யா தேங்க்யூ ஜெனி, தேங்க்யூ. கண்டிப்பா யூரோப் வாங்க, கண்டிப்பா டென்மார்க் வாங்க. ஷியோர் இந்த ஓகே, வருஷம் பிளான்ஸ் இருக்கு. நான் கண்டிப்பா டாம் மூலியமா உங்க கூட கனெக்ட் பண்றேன். தேங்க்யூ யா தேங்க்யூ ஸோ யா மச். டேக் கேர், லவ் யூ. சரி, ஒரே ஒருக்கா என்னோட லாங்குவேஜ்ல மட்டும் ஒரு ஒரு ஒன்று சொல்றீங்களா, இஃப் யூ டோன்ட் ப்ளீஸ் மைண்ட்? வை நாட். ஓகே, ஸோ இட்ஸ் பேசிக்லி ஐ லவ் யூ இன் டேனிஷ். நீங்க அது மட்டும் ட்ரை பண்ணி சொல்லுங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே ஓகே, டேனிஷ்லயா? யா பரவாயில்லையே. யா யாய் 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 எல்ஸ்கா எல்ஸ்கா டாய். தாயா யா யாய் யாய் எல்ஸ்கா டாய், அது சொல்லுங்க. யாய் எல்ஸ்கா தாய் யாய் Wow! எல்ஸ்கா தாய். Thank you, thank you. Okay, I'm so happy. Thank you. இதுவும் சொல்லணும், லைக் நீங்க உள்ளுக்குள்ள நீங்க அவ்வளவு அடி வாங்கினாலும் டாம் வெளியில செம்மையா அடி வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு சுமை தாங்கி இடி தாங்கியா டாம் இருந்திருக்காங்க. பாரு, உண்மையா சொல்றேன், நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. நான் ஆமா கொஞ்சம் நெஞ்ச அடி கிடையாது. என்னோட இமேஜ் கண்டிப்பா. எடுத்து 3 அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி என்ன பீடைன்னு போட்டு ஐயோ அது வாட் ஏன் டாம் இந்த வார்த்தையை வந்து எனக்கு புரியல. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு வன்மத்தை வந்து கக்குறாங்க பாருங்களேன். அந்த அந்த வா- அந்த 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 வார்த்தையை நம்ம எப்போ சொல்லுவோம்? ஐய அ- அ- எ- 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 அபசகுணமா இல்ல ஒரு மாதிரி அப்- ஏதாவது அபசகனமா தரித்திரம் இந்த மாதிரிலாம் வந்து வார்த்தைகள் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். நம்ம வாயில இருந்து இதெல்லாம் வரக்கூடாது அப்படி. ஆனா நான் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லணும். அதாவது புத்தர் அவர்கள் வந்து நிறைய அந்த ஊர்களுக்கு அவங்க சீடர்களோட வந்து போவாரு, பயணம் பண்ணுவாரு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, புத்தர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து போயிருந்தப்போ ஒருத்தர் வந்து புத்தரை பார்த்து பயங்கரமா திட்டுறாரு. என்ன எதுக்காக திட்டுறாருன்னே அவங்களுக்கு வந்து தெரியல. ஆனா புத்தர் வந்து எப்படின்னா அதை பொறுமையா கேட்டுட்டே இருந்திருக்கிறாரு. பொறுமையா கேட்கிறாரு கேட்கிறாரு. இந்த இன்னொரு பர்சன் ஒரு ஊருக்கு போகும்போது அப்படியே அவரை வந்து போட்டு திட்டி இருக்கிறாப்புல. அப்போ வந்துடுறாங்க, குருகுலம் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சீடர் வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்க வந்து அவர் அவ்வளோ பேசும்போது ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புத்தர் வந்து பதில் சொன்னாராம் இந்த மாதிரி, நீங்க ஒரு ஒரு 10 ரூபா உன் கையில இருக்கு. அந்த 10 ரூபாய நான் இப்போ உன்கிட்ட குடுத்துட்டேன்னா, அது உன்னோடதா? இல்ல என்னோடதா? அப்படின்னு வந்து அவர் கேட்டாரு. என்னோடது தான் அப்படின்னு. ஸோ என்கிட்ட இருந்து அந்த வார்த்தைகள் வராதப்போ, உன்கிட்ட இருந்து தான் அது வருதுன்றப்போ, அது உன்னை மட்டும் தான் சாரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதத்தான் நான் வந்து இந்த மாதிரி இந்த சோகால் பீடை அப்படின்லாம் வந்து சொல்றாங்கல்ல, அந்த வார்த்தையை யார் அதிகமா பயன்படுத்துறாங்களோ, அது அவர்களைத்தான் சாரும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி
இல்லைங்களா? ஸோ அது கண்டிப்பா. அது எந்த அளவுக்கு அவங்களுடைய வன்மத்த காட்டுது? எந்த அளவுக்கு ஒரு பெண்ண வந்து கீழ் தள்ளணும்? எந்த அளவுக்கு அவள வந்து ஒரு 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 துச்சமா வந்து பார்க்குறாங்க? அவ எப்படிடா அவனால இவ்வளோ பேச முடியுது? என்ன வார்த்தைகள் சொன்னாலும் எப்புட்றா அவனால பேச முடியுது? அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? அப்பல்லாம் இந்த புத்தருடைய கதை தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. உங்க வாயிலிருந்து வரது உங்களைத்தான் சாரும். நீங்க இத யார பத்தி சொன்னீங்க? அது உங்க வாயிலிருந்து வருதுங்க. நீங்க டைப் பண்றீங்க. அது உங்களைத்தான் சாரும். அது என்ன எந்த விதத்திலயுமே வந்து அது இது படுத்த போறது கிடையாது. ஏன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? "பொறுக்கி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அவங்களே தான் சாரும் இல்லையா? நம்ம அத அப்படிதான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஆக் ஒரு கேம் பிளேக்கு வந்து வா அ ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேனே தவிர்த்து, ஆ ஒருத்தவங்களுடைய ஆக்டிவிட்டி அதாவது இந்த வார்த்தை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இல்லையா? அ அவங்க சொன்னதெல்லாம். ஸோ அது அவர்களைத்தான் சாரும்னு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பிக்கிறேன். தேங்க் யூ சோ மச் பாரு. நானும் அதத்தான் சொன்னேன். பட் வாங்குனது கொஞ்சம் நஞ்ச அடி ஆக்சுவலி கிடையாது. ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே வந்து, "உன்னோட மென்டல் ஹெல்த் முக்கியம். பரவால்ல நீ ஸ்பேஸ் போடாத. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ" அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. நான் ஏன்டா ரெஸ்ட் எடுக்கணும்? நான் தப்பு பண்ணலையே! நான் யாரையும் தவறா பேசல. நான் கண்டஸ்டன்ட்ட நோக்கி விமர்சிக்கிறேன். அத கேட்க முடியலன்னா போங்க. நான் இங்க இருக்க தனிநபர்களை பற்றி நான் பேசவே இல்லையே! நான் ஒரு ஷோ பார்க்குறேன். என்னுடைய கருத்துக்கள நான் வந்து ஸ்ட்ராங்கா தான் வைப்பேன். பயங்கர ஸ்ட்ராங்கா வைப்பேன். பாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். என்னையுமே சொன்னாங்க. நானுமே இப்ப நெறைய பேர் உங்ககிட்ட சொன்னாங்களே, என்னுடைய குழந்தைகள் அப்படின்லாம். இன்னொரு இன்னொரு கண்டஸ்டன்ட்ட வச்சு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் தான் வேணும். பாரு மாரிலாம் வேணான்னு. நானுமே உங்ககிட்ட அதே ஸ்டேட்மெண்ட் தான் திரும்ப சொல்லுவேன். எனக்கு ஒரு குழந்தை பொறந்தால், இன் ரிகார்ட்ஸ் நான் இப்ப உங்க கூட ஒரு சமீபமா ஒரு 1 மாசம் பேசின காலத்துல சொல்றேன். உங்கள மாரி இருக்கிறது ஆக்சுவலி கடினம். இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் டூ பி பாரு. அதுல வந்து மாற்று கருத்து கிடையவே கிடையாது. உங்கள மாரி இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஈஸியா பொழச்சிரலாம். டூ பி ஹானஸ்ட். The way how you carry yourself or how you handle டாக்கிங் வித் பீப்பிள் எல்லாம் இருக்குல்ல. இப்ப நம்மளுடைய கான்வர்சேஷனே நான் சொல்றேன். உங்கள மாரி இருக்கிறது கடினம். எல்லாருக்கும் பிடிக்காது. பட் தட் இஸ் த மேண்டேட்டரி திங். எல்லா பெண்கள் மட்டும் கிடையாது. ஆண்களும் அத ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். எனக்கு உங்கள மாரி ஒரு போல்டா ஒரு பெண் குழந்தை இருந்தா ஐ வில் பி வெரி ப்ரவுட். அவ்வளோதான். அல்ல அது வந்து நம்ம வளர்ப்புல தான் இருக்குது இல்லையா? ஸோ ஐ அம் ஷூர் டாம் வில் ரெய்ஸ் அ ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் போல்ட் விமென் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களுடைய வளர்ப்பு முறையில எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நல்ல சிந்தனையாளர்களுடைய புத்தகத்த வந்து படிக்க வச்சீங்கனாலே, நம்ம பசங்க தானா வந்துருவாங்க. யா. ட்ரூ வரும். எஸ், ஐ திங்க் வி கேன் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். மாஸ்டர் இப்பவாவது நீங்க டவர் இருக்கிற பக்கம் இருக்கிறீங்களா? இல்ல கொலம்போ குறுக்கு சந்துல இல்ல இல்ல உட்கார்ந்துருக்கீங்களா? கரெக்ட் அவர் இருக்குது. சரி இப்ப ஓகே. சாரி பாரு. எஸ் மாஸ்டர் சொல்லுங்க ஸ்ரீலங்காவிலிருந்து. ஒரு ஒரு தொடர்ச்சியா அப்படியே பேசுங்க. அதுக்கப்புறமேட்டு நான் உள்ள வரேன். எஸ் மாஸ்டர் சொல்லுங்க. ஓகே. ஸ்டார்டிங்ல பார்வை வந்து எனக்கு வந்து சர்வைவர் எடுத்து தான் தெரியும். அப்ப சர்வைவர் பார்க்கும்போது யாருடா இது என்று இருந்துச்சு. அப்ப அது வந்து கண்டெஸ்டன்ஸ் வந்து இதை எலிமினேட் பண்ணி அனுப்புற ஷோனால வந்து அது அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் 2 வீக்ஸ் பார்க்கற நார்மலா நியூட்ரல் ஃபேன்ஸ் அதெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த கியூசி டாஸ்க்ல தான் பார்வை பிடிச்சது. எல்லாரும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு டிஃபரெண்டா யோசிச்சு இத எப்படி வந்து நமக்கு சாதகமா இந்த ஒரு ஒரு இது கிடைக்குதா பெனிஃபிட் அதை எப்படி தனக்கு சாதகமா எடுத்துக்கிறாங்க. சோ அது அது கேம் தானே. அது வீக்கெண்ட வந்து விஜேஸ் கூட வந்து சொல்லியிருப்பாரு வந்து பாரு நீங்க வந்து சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பீங்க அந்த வீக்கெண்ட். சோ அந்த வீக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாரு இப்படி இந்த கேர்ள் வந்து என்னதோ பண்றாங்க. மொத்த பேரும் எதிர்ப்பு மத்த கண்டெஸ்டன்ஸ் இருப்பாங்க. மொத்த 17 கண்டெஸ்டன்ஸ் சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே பாருக்கு எதிர்ப்பா இருப்பாங்க எல்லா ஸ்பேஸ்லயும். அப்ப ஆமா, தோணும் ஆமா. வந்து பாருக்கு ஹேட் பண்றதே அதுதான் ரீசன். ஏன்னா இந்த பாரு மட்டும்தான் அந்த வீட்டுல வந்து ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப மத்தவங்க எதுவுமே பண்ணாம டம்மியா இருப்பாங்க. அப்ப வெளியில இருக்கிறவங்க எப்படின்னா இப்ப ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது இப்ப பாரு அவங்களுக்கு பிடிக்காது. பட் ஆனா ஏதாவது சொல்லி ஆகணும் அவங்களுக்கு பிடிச்சவங்க பண்றதுக்கு. அதைத்தான் நான் ஸ்பேஸ்ல போயிட்டு பேசும்போது சொல்லுவேன். ஏன் அந்த பொண்ணு மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்றா. அப்ப மத்தவங்க ஒருத்தருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க இல்ல. அப்ப அது அவங்களுக்கு அது இயலாம தானே அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாதது. அப்ப அது நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து இல்ல அது வந்து இவ இடம் கொடுக்கணும் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அது இடம் கொடுக்கறது இல்ல. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை அவங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மத்தவங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியலன்னா அது அவங்க இயலாம.
ஸோ அதுல தான் வந்து பார்வை ஸ்டார்டிங்ல பிடிச்சது. நிறைய பேர் பார்வை ஸ்டார்டிங்ல ஹேட் பண்ணது வந்து இதுதான் ரீசன். ஏன்னா இந்த ஹேட்டர்ஸ், சோ கால்ட் ஹேட்டர்ஸ் வந்து ஹேட் பண்ற ரீசன் பாரு யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல. பாரு தான் அந்த கேம். பாரு தான் பிக் பாஸ் ஷோவே நடத்தினது. 50th டேல நாங்க ஸ்பேஸ் போட்டோம். டாம் ஸ்பேஸ் போட்டாங்க. ஓகேவா? டாம் ஸ்பேஸ்ல நான் டாம் கூட கேட்டாங்க வந்து எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு யாரு ஷோ ரன் பண்றாங்க. அப்ப பாரு தான் ஷோ ரன் பண்றாங்க. எந்த ஸ்பேஸ்டையும் அது டினை பண்ண முடியல. அவங்க சொல்றது என்னதுன்னா, ஓ ஆமா பாரு ஸ்பேஸ் ஷோ ரன் பண்றதுன்னா பாரு தான் ஷோ ரன் பண்ணுதா. ஸோ அதுக்கப்புறம் 3rd வீக்குக்கு அப்புறம் வந்து பாருக்கு நிறைய பேர் வந்து ரேஸ் பண்ண கொஸ்டின் தான், பாருக்கு ஸ்பேஸ் போட மாட்டீங்களா, பாரு வந்து பாருக்கு ஸ்பேஸ் போனா உங்களை வந்து அடிக்கிறாங்களா. ஸோ அப்பதான் வந்து டாம் ஸ்பேஸ் போட்டாங்க. நாங்க எங்க குட்டி குழு ஒன்று இருக்குது பாரு ஸ்குவாட்னு. ஸோ அப்ப நாங்க என்ன செஞ்சோம், அஞ்சலி மேஜிக் அவங்க எல்லாம் சேர்த்து நாங்க பாரு ஸ்குவாட்னு ஸ்பேஸ் ஒன்று ரன் பண்ணுவோம் மார்னிங் ஹவர்ஸ்ல. கிடை நான் ஹோஸ்ட் பண்ணுவேன். இல்லாட்டி அஞ்சலின்னு இருப்பாங்க யூஎஸ்ல, அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி எல்லாம் அஞ்சு அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் நாங்க அப்ப நைட் வந்து டாம் ஸ்பேஸ் நடக்கும், எங்க மார்னிங் பாரு ஸ்குவாட் ஸ்பேஸ் நடக்கும். சோ அப்ப அதுவும் நிறைய பேர் கொஸ்டின் இருந்துச்சு, எதுக்கு பாருக்கு 2 ஸ்பேஸ் நடத்துறீங்க, பாருக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க இந்த ஹேட்டர்ஸ்க்கு. அது எங்களுக்கு பிடிச்சிருக்குது. என்ன பிரச்சனை அதுல? ஆமா, நிறைய பிரச்சனை இருக்குது. எனக்கு டாம் சண்டே அப்படி முடியாது. இல்ல எனக்கு ஒண்ணுதான் புரியல, எல்லாருக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்கும் பட்சத்தில் பாருக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் வர்றது ஏன் வேற யாருக்கும் இல்ல. இங்க பாருங்களேன்.